உடையார் பாகம் 1 3வது அத்தியாயம். பிரம்மராயர் கலவரத்துடன் புரண்டு கிடக்கும் மாட்டு வண்டியை பார்த்தார். மாட்டு வண்டி இன்னும் ஒரு நாழிகையில் நீருக்கடியில் போகும் என்று வெள்ளத்தின் வேகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. பயணம் செய்தவர்களை கரையேற்றுவதற்கே எல்லோரும் முக்கியமாக முயன்று கொண்டிருப்பதால் மாட்டு வண்டியை பற்றின அக்கறை எவருக்கும் வரவில்லை. ஒருவேளை நீரோடு அடித்து கொண்டு போனாலும் போகட்டும், வேறு எங்கேனும் கரை ஒதுங்கும் போது எடுத்துக்கொள்ளலாம் என்று சகலரும் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் மாட்டு வண்டிக்குள் இப்படி கோயிலுக்கான வரைபடங்கள் இருக்கிறது என்று முன்னே தெரிந்திருந்தால் பிரம்மராயரும் கமலக்கண்ணனும் மனிதர்களை விட்டுவிட்டு மாட்டு வண்டியை கரையேற்றுவதற்கே அதிகம் முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நிச்சயம் 2 பேராவது இறந்து போயிருப்பார்கள். இதை நல்ல வேளை என்று சொல்லுவதா, கெட்ட வேளை என்று சொல்லுவதா? மனிதர்கள் இருந்ததால் மாட்டு வண்டியை பற்றி அக்கறையற்று போயிற்று. மீட்க முடியுமா என்று இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது. மாட்டு வண்டியை பற்றி அக்கறைப்பட்டிருந்தால் மனிதர்களை நிச்சயமாக இழந்திருப்போம். இந்த மனிதர்கள் கோயிலுக்கென்று தஞ்சைக்கு வந்தவர்கள். மன்னரின் ஆணைப்படி குடிபெயர்ந்தவர்கள். பரம்பரையாய் வசித்து வந்த தங்களுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டுவிட்டு இதுவரை பார்த்திராத ஒரு ஊருக்கு மன்னனின் ஆணை என்று பயணப்பட்டவர்கள். சொந்த ஊரிலிருந்து கிளம்பும்போது விம்மி விம்மி அழுது எல்லோரையும் வணங்கி இனி திரும்புவது சந்தேகம்தான் என்பது போல இங்கு வந்திருப்பார்கள். அவர்களை இன்னும் மரியாதையாக வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் காவேரி தாய் கவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறாள். மனிதர்களை கவிழ்த்தது மட்டுமல்லாமல் கோயில் கட்டுவதற்கு வேண்டிய அடிப்படையான உதவிகளையும் பிடுங்கிக் கொண்டு முரட்டுத்தனமாய் நிற்கிறாள். காவேரியின் நீர்வேகம் குறைந்ததால் மாட்டு வண்டியை இழுப்பது எளிது. இல்லையெனில் மாட்டு வண்டி உடையக்கூடும், பெட்டி திறக்கக்கூடும். பெட்டி திறந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மெல்லிய மாட்டு தோள்களில் எழுதப்பட்ட வரைபடங்கள் மூளைக்கொன்றாய் சிதறக்கூடும். மறுபடியும் வரைபடங்கள் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வரைபடங்கள் தஞ்சை நோக்கி வந்தன. வழியில் காவேரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன என்று மன்னர் கேள்விப்பட்டால் அதை அச்சாணியமாக நினைப்பார். கோயில் கட்டுவது அவசியமா என்ற கேள்வி பலர் மனதில் எழுந்துவிடும். வரைபடங்கள் கிடைத்துவிட்டால் மாட்டு வண்டி கவிழ்ந்ததை மறந்துவிடலாம். பெண்களை இதை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். வரைபடங்கள் நன்கு வந்து சேர்ந்தன என்று மன்னருக்கு செய்தி தெரிவிக்கலாம். பெண்கள் மட்டும் கரையேறி வரைபடங்கள் ஆற்றோடு போய்விட்டன என்றால் மன்னர் என்ன செய்வார் என்று சொல்ல இயலாது. யார் அது துணையின்றி பெண்களிடம் வரைபடங்கள் கொடுத்து அனுப்பியது என்று சீர ஆரம்பித்தார் என்றால் பல்வேறு அதிகாரிகளுக்கு மண்டகப்படி நிச்சயம் கிடைக்கும். சோழ மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபமான குணம் கொண்டவர் அல்லர். தவறுகளை கேலியாக கண்டிக்கக்கூடியவர். தான் கோபித்து கொண்டால் மக்கள் மனதில் அது வலுவாக பதிந்துவிடும். அது மற்றவர்களுக்கு முன்பாய் மிகப்பெரிய இழிவாய் அவர்களுக்கு போய்விடும். நல்ல வேலைக்காரர்கள் இதனால் மனமுடைந்து போய்விடுவார்கள். பிற்பாடு பாராட்டினால் அன்று கோபித்து கொண்டீர்களே என்று வருத்தப்படுவார்கள் என்பதால் எவரையும் கோபிக்காமல் தவறுகளை மெல்லியதாய் சுட்டிக்காட்டி
வேறு விதமாய் செய்வதற்கு இயலுமா என்று அன்பாக சொல்லி, உங்களால் முடியும் என்று உற்சாகப்படுத்தி நகர்ந்து விடுவார். ஆனால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபித்து கொண்ட நேரங்களிலும் பிரம்மராயர் பார்த்திருக்கிறார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தமையனார் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டு 19 வருடங்களுக்கு பிறகு இன்னார்தான் கொலை செய்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் விதவிதமாய் விசாரிக்கப்பட்டு குற்றம் ருசுப்படுத்தப்பட்டு அதன் காரணங்கள் தெளிவான பிறகு அது குறித்து வருந்தி சற்று நேரம் அமைதியாக இருந்த உடையார் திடீரென்று உதறி எழுந்து கொலையாளிகளின் சொத்து மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்கள் சொத்து முழுவதையும் உடனடியாக கை கொள்ளப்பட வேண்டும், கொலையாளியின் தாய், தந்தை, சிற்றப்பன், சிற்றன்னை, பெரியப்பன், பெரியன்னை, அத்தை, மாமன், அத்தனை வகையினரும், இவர்கள் மகன்களுக்கு பெண் கொடுத்தவர்களும் இவர்கள் பேரன் பேத்திகளுக்கு பெண் கொடுத்தவர்களும் பிள்ளை கொடுத்தவர்களும் இவர்கள் வீட்டில் சம்பந்தம் செய்த அத்தனை பேரும் அத்தனை தூரத்து உறவினர்களுடைய சொத்துக்களும் இந்த கணம் முதல் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் சோழ தேசத்திலிருந்து இன்று பொழுது சாய்வதற்குள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். எதிர்த்து எவரேனும் பேசினால் அவர்கள் தலை துண்டிக்கப்படலாம். பெண்கள் முரட்டுத்தனம் செய்தால் நாக்கு அறுக்கலாம். மீறி ஆயுதம் தாங்கினால் மூக்கும் மூளையும் அறுத்து துரத்தலாம் என்று சீரலாய் கட்டளையிட உடனே கொலையாளிகளின் உறவினர்கள் வேகமாக திரட்டப்பட்டு நடுசபையில் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். உடையார் ராஜராஜ தேவர் முன்பு இன்னார் இன்னாரென உறவினர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த உறவினர்கள் கதறினார்கள். எந்த பாவமும் செய்யாத எங்களை தண்டிக்கிறீர்களே என்று பெண்கள் புலம்பினர். பொறுமையற்ற அரசனாய் இருக்கிறீர்களே, விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்கிறீர்களே என்று அந்த கூட்டத்தில் முதியவர்கள் உரக்க கத்தியபோது கண்கள் சிவக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆசனத்தில் இருந்து எழுந்து வாளை உருவி அந்த பெரியவர் முகத்திற்கெதிரே நீட்டி பேசியது இன்னும் நினைவில் இருக்கிறது. நீங்கள்தான் என்று தெரியும், உங்கள் ஊரிலிருந்துதான் கிளம்பினார்கள் என்று தெரியும், உங்கள் கிராமத்தில்தான் இரகசிய கூட்டங்கள் போடப்பட்டன என்று தெரியும், உங்கள் கிராமத்திலிருந்து சோழ தேசத்திற்கு எதிராக ஆட்கள் கிளம்புகிறார்கள் என்று தெரியும், உங்கள் கூட்டத்தின் திமிர் தெரியும், அகம்பாவம் தெரியும், ஆத்திரம் தெரியும், சூழ்ச்சி தெரியும். உங்களை பல வருடங்களுக்கு முன்பே அடித்து நொறுக்கி இருக்க வேண்டும். கிராமம் முழுவதும் அழித்து ஒரு வீடு கூட இல்லாமல் தரைமட்டமாக்கி இருக்க வேண்டும். நான் 19 வருடங்கள் பொறுமையாய் காத்திருந்தேன். மெல்ல மெல்ல உங்களை பேச வைப்பதற்காகவே, நீங்களாகவே உளறி உங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் காத்திருந்தேன். 5 வருடங்கள்தான் உங்கள் கூட்டத்தால் இறுக்கமாக இருக்க முடிந்தது. பின் நாங்கள்தான் கொன்றோம் என்று தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எப்படி, எதற்காக, ஏன் என்றெல்லாம் நான் தீர விசாரித்து விட்டேன். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட இந்த கொலையில் பங்கு இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். உங்கள் வீரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெருமைப்பட கூற ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகள் அதை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் தேக்கி வைத்திருந்த இரகசியம் உங்களாலேயே உடைப்படும் வரை நான் காத்திருந்தேன். 1-2 பேரை தண்டித்தால்
மீண்டும் உங்களிலிருந்து ஆட்கள் கிளம்புவார்கள். உங்கள் கூட்டம் முழுவதையும் தண்டிக்க விரும்பியே நான் இத்தனை காலம் காத்திருந்தேன். இதே எனக்கொரு நல்ல வாய்ப்பு. தயவு செய்து வாள் உருவி உங்களை வெட்டி போடுவதற்கு முன்பு, உங்கள் பெண்களை அவமானப்படுத்துவதற்கு முன்பு இந்த இடத்தை விட்டு விரைவாக போய்விடுங்கள். எவ்வளவு விரைவாக போகின்றீர்களோ அவ்வளவு நல்லது. என்னால் மக்களை வெகு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்று கூறினார். மக்கள் அப்பொழுதே ஆத்திரமானார்கள். உரக்க கத்த துவங்கினார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்களை கட்டவைத்து விடலாமா என்று யோசித்து பிரம்மராயரை நோக்கி உற்று பார்த்தார். பிரம்மராயர் வேண்டாம் என்று தலையசைத்ததும் தனது தனிப்பட்ட காவல் படையை அவர்களை சுற்றி நிற்க வைத்து அப்பொழுதே அங்கிருந்தபடியே ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர்களை வெளியேற்றினார். மௌனமாய் அந்த கூட்டம் வெளியேறியது. கிராமம் முழுவதையும் மக்கள் தீக்கிரையாக்கினார்கள். மக்களின் கோபத்தை, ஆவேசத்தை கண்டபோது மன்னர் கோபத்தோடு சிரித்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. முதன்முறையாய் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிரிப்பதில் கோபத்தை காட்டியதை பிரம்மராயர் கவனித்தார். ஆனால் அன்று இரவே சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சகஜமாகிவிட்டார். அன்றுதான் காஞ்சி மாநகருக்கு ஓலை அனுப்பி பல்வேறு விதமான கோவில் படங்களை ஓவியமாக வரைந்து அனுப்ப சொல்லியிருந்தார். அந்த படங்கள்தான் தேவரடியார் மூலம் இங்கு மாட்டு வண்டியில் வந்திருக்கிறது. வந்த வண்டி கவிழ்ந்து நீரில் ஒருக்களித்து கிடக்கிறது. பெட்டியின் கதி என்னவாயிற்றோ தெரியவில்லை. என்னவாயிற்று என்று அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.